234 வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு தலைவர் மட்டும் ஜெயிக்கலாம், அப்புறம் யாரு சிஎம்? 6 மாசம் ஒரு உட்கார வச்சு இடைத்தேர்தல் வர வைக்கணும். புரியுதா? அதனால அந்த ரெண்டு கரூர்லயே சம்பவம் பண்ண சொல்லலாம் தலைவர். டெபாசிட் போயிருந்தா அங்க வேணாம்டா, வேற ஏதாவது பண்ணலாம். தலைவர் வீட்டாண்டே பண்ணிடலாமா? பாலவாக்கம் தொகுதியில பாலவாக்கம் தொகுதியில நம்ம தான் மெஜாரிட்டில ஜெயிப்போம். பாலவாக்கம் தொகுதியில ஜெயிக்க நிக்க வைப்போம், உருவாக்க சொல்லுவோம். ஆமா, இல்லன்னா பனையூர் தொகுதி, பனையூர் தொகுதி ரெண்டுத்துலயுமே நிக்க சொல்லுவோம். ரெண்டுத்துக்கு தைரியம் இருந்தா நீங்க நில்லுங்க. பாலவாக்கம் தொகுதி, பனையூர் தொகுதி. 3வது ஆப்ஷன் மகாபலிபுரம் தொகுதி. நம்ம 4 வைப்போம். பட்டினப்பாக்கம் தொகுதி, இன்னொரு வீடு இருக்க இடம். பட்டினப்பாக்கம் தொகுதியில நீங்க தைரியம் இருந்தா நில்லுங்க, எங்களை எதிர்த்து அந்த தொகுதியில நில்லுங்க. அது தொகுதி தானே கன்ஃபார்ம். நம்ம முதல் போராட்டம் அதை தொகுதியாக்க சொல்லி போராடுவோம். என்ன சொல்றீங்க? அப்புறமா நம்ம நிப்போம். சரி, அப்ப அதுதான் எங்க முடிவு, அதுதான் எங்க கொள்கை, அதுதான். புரியுதா? நாங்க வந்து சாதாரணமான ஆள் இல்ல, நாங்க வேற மாதிரியான ஆளு. பார்க்கதான் சரியில்லை, நாங்க சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்னு சொல்லுவானுங்க, அந்த மாதிரி நாங்க. புரியுதா?